ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். ரொம்ப நாள் கழித்து நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இருந்த இந்த ஸ்பிரிட் வந்து இந்த ஒரு மோதிரத்தை தேடி தான் நம்ம வீடு வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் காடு வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஆளை காணோம். அது ரொம்ப நாளாக ஆளை காணுங்கிறதுக்காக தான் இந்த மோதிரத்தை தூக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ மோதிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். இது என்ன தண்ணின்னா ஜம்ஜம் வாட்டர். ஸோ இந்த ஜம்சம் வாட்டரை மீறி இந்த மோதிரத்தை அதால் எடுக்க முடியாது. என்ன தான் இப்போது அதோட இடத்துல இந்த மோதிரம் இருந்தாலுமே அந்த மோதிரம் இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து ஜம்சம் வாட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணி கிட்ட கூட அதால் நெருங்க முடியாது. பட் ஆனால் கையில் வெண்ணெய் இருந்தும் அதை ருசிக்க முடியலையேங்கிற மாதிரி தான் இது. நான் ஆக்சுவலாக மெயினாக இங்கே வந்தது இந்த மோதிரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மலையாள ஆத்மா இங்கே வருதான்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த மோதிரத்தை தேடி இங்கே வரும். எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாளாக வரல, எங்கே போச்சுன்னு தெரியல. ட்ரிப்பு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். மல்லு பேபி, உன்னைய தேடி உன் இடத்துக்கு உன் வீட்டுக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். உன் மோதிரத்தையே தூக்கிட்டு வந்திருக்கிறேன். இதுக்காக தானே என் வீட்டில் காட்டில் சுற்றி சுற்றி வந்த ஓங்கி காதோட ஒரு அப்பு நீ. ஸோ உன் இடத்துக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த மோதிரத்தை பற்றி பேசணும். இவ்வளோ நாளாக உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். உனக்கு நான் தான் மல்லு பேபின்னு பேர் வச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உன்னோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. உன்னுடைய ஒரிஜினல் பேரை கூட நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே உன்னோட கண்ட்ரோலில் இருந்த அந்த 4 ஸ்பிரிட்ஸோட பேர் கூட தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் கடைசி வரைக்கும் இவ்வளோ நாள் இவ்வளோ வீடியோ எடுத்தப்போ கூட ஒரு வாட்டி கூட உன் பேர் நான் கேட்கல. நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை. இன்றைக்கி நீ உன்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி தான் ஆகணும். நீ எங்கேருந்து வந்த, எதனால் இந்த ஹாஸ்டலில் தஞ்சம் அடைஞ்ச, எதுக்காக இப்படி அப்பாவே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து அடைச்சி வைக்கிற, நீ தான் ஹெட்டா இல்லை உனக்கு மேலே ஏதாவது ஹெட் இருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்வி ஒன்று நான் கேட்கணும். கொஞ்சம் வரியா? பின் ட்ராப் சைலன்ஸ். உன்னோட இடம் பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கிறது அதிசயம்தான். பட் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பொறுமை கிடையாது. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட விஷயம், இவ்வளோ நாளாக என்கிட்ட கேட்ட அந்த விஷயம், உன்னுடைய ராசியான அந்த மோதிரம், அந்த மோதிரத்தை கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த மோதிரத்து மேலே நீ ஏன் வந்து இவ்வளோ மோகம் கொள்கிற, இந்த மோதிரத்துக்கு பின்னாடி ஏன் வந்து இவ்வளோ தூரம் வெறி பிடிச்சி அலையிற, இந்த மோதிரத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம், இதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லிட்டீன்னா நான் இங்கேருந்து போயிடுறேன். இந்த மோதிரத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்டே போயிடுறேன். ஏன்னா என்னுடைய டார்கெட்டே இங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸை வந்து வெளியே அனுப்பணும் தான். அதை நான் எப்பயோ பண்ணிட்டேன். நீயா தான் வாண்டடாக வந்து இந்த மோதிரத்துக்காக பின்னாடி வந்து மாட்டினேன். நான் விலைக்கு போனாலும் நீ ஏன் எனக்கு கண்டென்ட் கொடுக்குற. இப்போ இந்த மோதிரத்தை பற்றி தெரிஞ்சுக்காம என்னாலும் இங்கேருந்து போக முடியாது. ஸோ பெட்டர் நீயே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத பேபி. இவ்வளோ பெரிய ஹாஸ்டலில் நான் உன்னை எங்கன்னு போய் தேடுவேன். ஸ்வீட்டி பேபி இங்கே இருக்கிறியா? ஆனால் பரவாயில்ல, என்ன தான் நீ வந்து மலையாளியாக இருந்தாலுமே தமிழ் நல்லா பேசுகிற பற்றியா. நான் பேசுகிறது நல்லா புரிஞ்சுக்கிற, ரிவெஞ்சு கொடுக்குற எனக்கும். அந்த விஷயத்தில் உன்னை பாராட்டலாம். உன் இடம் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காது பேபி. எங்கே இருக்க? வேர் ஆர் யூ கைஸ்? ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஏன்னா நம்ம என்ன வித்தியாசமாக பில்டிங் டாப்ல இருந்து கேட்குது.
சத்தம் கேட்டுச்சா? ரூமுக்குள்ளே வவ்வாலுங்க வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் லைட் இருக்கிற நேரமாக பார்த்தா வரணுமா? மல்லு, ஆர் யூ ஹியர்? இங்க இருந்தீங்கன்னா வெளியே வா பாப்பா. மரத்துக்கிட்ட கீது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? யூ பிளடி ராஸ்கல். நீ அவசரப்பட்டு அந்த மோதத்துக்கிட்டலாம் போயிடாத. தெரியாதனமாக போயிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்ட போனால் என்ன ஆகும்னு. அதனால் அந்த தவறான முடிவு மட்டும் எடுத்தாத பேபி. உனக்கு எது பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட வந்து நீ ஓப்பனாக பேசலாம். என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. நீயா வந்துட்டுனா எனக்கும் ஒரு வேலை மிச்சம், உனக்கும் ஒரு வேலை மிச்சம். வரியா? சின்ன சின்ன சவுண்டு லைட்டாக கேட்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, என்னை தேடி வீடு வரைக்கும் வந்த. ஆனால் இப்போ எங்கே இருக்க? மல்லு இன்னும் வரலையாட்டிருக்கு. சோம் தாத்தா. மல்லு, மல்லு, இது உன் வேலையா? கால் காலித். இதை வந்து ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணுன்னு இருக்கேன். பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது வந்து ரூமாங்கிற அந்த ஸ்பிரிட்டோ ஷெரின்கிற ஸ்பிரிட்டோ சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ரெண்டில் ஏதோ ஒருத்தர் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ கடைசியில் கம்யூனிகேஷனோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால் காலித் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாமே நம்ம அந்த 4 ஸ்பிரிட்டுமே வெளியே அனுப்பிட்டோம். பட் ஆனால் இந்த மலையாள ஆத்மாவை வெளியே அனுப்புறதுக்கு மேபி வேணால் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த பையன் யாருன்னே தெரியாது. அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆஷிக் லுத்துபி அப்படின்னு வரும். ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுவான் அந்த பையன் நம்ம வீடியோவில். ப்ரோ காலித் வீடியோ எப்போ வரும், காலித் வீடியோ எப்போ வரும், காலிதை எப்போ இறக்குவீங்க, இதே வந்து கேட்டுட்ருப்பான். தம்பி உனக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அதை நான் பண்ணுறேன். மல்லோ, மல்ஸ், சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? ஸ்லோ மோஷனில் வரையோ? மல்லோ, வேற யாரையோ? ഇവിടെ എന്തെങ്കിലും ஆத்மா உண்டோ? கைஸ் கேட்டுச்சா? அது இங்கே தான் இருக்கு. மல்ல, தப்பி தவறி அந்த ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளார மட்டும் போயிடாத. மோதிரத்துக்கு மேலே ஆசைப்பட்டு பொசுங்கிடுவ. என்ன ரொம்ப மௌனமாக இருக்கிற? மௌன விரதமா? சாட்டர்டே அதுமா மௌன விரதம் இருக்கிறியா மல்லோ? எங்கே இருக்கிற? லைட்டாக தான் எனக்கு கேட்டுச்சு நீ இங்கே இருக்கிறது. இருக்குன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்க? உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ, இங்கே கொஞ்சம் திருப்புங்கோ.
எனக்கு காட்டுங்கோ. நீ ரொம்ப வெக்கப்படுற, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் என்னை தேடி மறுபடியும் வருவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக அது இங்கே தான் இருக்குது. ஆனால் அதால் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறனால அமைதியாக இருக்கு. ஆரம்பிச்சிட்டா. கைஸ் இங்கே தான் எங்கேயோ சத்தம் கேட்டே இருக்குது, நான் எங்கன்னு தெரியல. மல்லு, இது என்ன வித்தியாசமாக டாப்பில் போய் உக்காந்துருக்க? இறங்கி கீழே வா. ஆத்தாடி, சாவு பயத்தை காட்டிட்டியே பரமு. என்ன வித்தியாசமாக நீ டாப்லலாம் போய் உக்காந்துருக்க? இப்படி உட்கார மாட்டியே? சரி, கம்மிங் டு த பாயிண்ட். இவ்வளோ நாளாக அந்த மோதிரத்தை தேடி பின்னாடியே வந்த. அப்புறம் என் வீடு வரைக்குமே வந்த. இப்போ வீட்டுக்கும் நீ ரொம்ப நாளாக வரல. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வெளியே போன, அப்பவும் நீ வரல. ஏன்? என்ன காரணம்? மோதிரத்தை எனக்கே வச்சுக்கலான்னு கொடுத்துட்டியா? கோவப்படுது பார்த்தீங்களா? அப்போ மோதிரத்தை எனக்கு வச்சுக்கலான்னு கொடுக்கல. அப்போ உனக்கே தெரியும் எனக்கே ஒரு நாள் நான் இங்கே தேடி வருவேன்னு. நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். சரி, இப்போ என்ன விஷயம்னா, உன்னால் அந்த மோதிரத்துக்குள்ளார போக முடியாது. நீ நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மோதிரத்தை நானாகவே கையில் எடுத்து இங்கே வச்சாதான் உண்டு. நான் வளவலன்னு உன்ட்ட பேச விரும்பலை. எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயந்தான். எதனால அந்த மோதிரத்தை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிற? எனக்கு அதை மட்டும் நீ சொல்லு. என்னைய மீறி என்னைய வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மோதிரத்துக்கிட்ட உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். அதனால் இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டு அதுபடி நடந்து தான் ஆகணும். உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. நீ இன்னும் டாப்பில் தான் இருக்கிறியா? அதை கொஞ்சம் கீழே தான் இறங்கி வாயேன். அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற, பரணி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. ஸோ மல்லு, டோன்ட் ஹாவ் டைம். ஏன்னா நான் மற்ற லொக்கேஷன்ஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது. உன் பின்னாடியே என்னால் சும்மா சுற்றி வர முடியாது. இது ஒரு சாதாரணமான மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கூட சரி வச்சுக்க. ஏன்னா என் பேச்சை மதித்து இந்த இடத்துல இந்த 4 ஸ்பிரிட்டுமே நான் வெளியே அனுப்பும்போது நீ அதை தடுக்கலன்ட்டு இல்லை, உன்னால் எதுவும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த 4 பேரை வெளியே அனுப்புனா கூட என்னைய விட்டு வச்சிருக்கிய, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ மலையாளிலையும் கொஞ்சம் நல்ல ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்குது போல். ஏன்னா அது உண்மைதான் கைஸ். ஆக்சுவலாக நான் அவங்கள 4 பேரையும் வெளியே அனுப்பும்போது இந்த ஸ்பிரிட் குறுக்க நிற்கலை. நான் அனுப்பும்போது என்னதான் இருந்தாலுமே அது நினச்சா நீ எப்படி வேணாலும் பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த வரிசையில் இந்த மலையாளி ஸ்பிரிட் ஐ லைக் யூ, ஆனால் நாட் மோர் லைக் யூ. ஏன்னா நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற. நீ சொன்னீன்னா 100% ஐ லைக் யூ.
சரி சொல்லு, அந்த மோதிரத்துக்கும் உனக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுவியா மாட்டியா? அந்த மோதிரத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இதை மட்டும் சொல்லு. சொல்லு. சொல்லுவியா மாட்டியா? சொல்லு. ஊன்ற ஊன்ற ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன்றிய. சொல்லு பாப்பா. மல்லு பாப்பா. கைஸ், ஆக்சுவலாக இப்போ விஷயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. பொறுமையாகவும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. குட் பெர்ஃபார்மன்ஸ் பேபே. சத்தியமாக எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, தூக்கி போட்டுருச்சு. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நீ என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்தா எனக்கே பயமாக இருக்குது. இல்லை, இப்படிலாம் என்ட்ரி கொடுத்தா என்ன ஆகுறது? அப்படியே நம்ம ஏதோ நாலா பக்கமும் லாக் பண்ண மாதிரி இருக்குது நீ கொடுத்த என்ட்ரி. குட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்டு. பட் ஆனால் எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியே ஆகணும். அந்த மோதிரம், அந்த மோதிரத்தை பற்றி எனக்கு சொல்லு. சொல்லு. அந்த மோதிரத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அந்த மோதிரத்தை தொலைவிட்டு என் வீடு வரைக்கும் வந்த? நீ சொல்லனா இங்கேருந்து நான் போக மாட்டேன். இந்த மோதிரத்தை நான் எப்படி கொண்டனோ அதே மாதிரி ஜம்ஜம் வாட்டரில் போட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். உனக்கு தான் தேவையில்லாமல் நஷ்டம், எனக்கு இல்லை. உன்னைய மாதிரி 1000 பேர் இருக்காங்க வெளியே, அவங்கள தேடி நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் உனக்கு என்னைய விட்டால் வேறு யாரும் கிடையாது. கரெக்டா இல்லையா? சரி, நீ நின்றுக்கிட்டே இரு, நான் வேறு ஏதாவது கடைக்கு தான். ஓடிட்டியா? ஸோ நீ அங்கே தான் இருக்க. பெட்டர் நான் வந்து இங்கேயே நின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வரத்துக்கும் ஒரு தனி தைரியம் வேணும்னா. என்னதான் ஓ இடமா இருந்தாலும் இந்த இடம் உனக்கு பழக்கப்பட்ட இடம், எனக்கும் பழக்கப்பட்ட இடம் தான். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது எனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும்ல. எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே இருக்கிறது? மேபி இந்த ஹாலில் நின்று பேசுறது கூட உனக்கு ஏதாவது வெக்கமாக இருக்கலாம். மேபி எல்லாத்துக்கும் இருக்கிறதா. நீ பேயா இருக்கிறனால உனக்கு கூட இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து முன்னாடி பேசினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ரூமுக்குள்ளே வா பார்க்கலாம். ஓடியா ஓடியா. மல்லோ, நோ டென்ஷன். கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிங். அந்த மோதிரத்தை பற்றி மட்டும் நீ எனக்கு சொன்னீங்கன்னா போதும். மல்லு, பயமுறுத்தாத. நான் தனியாக தான் வந்திருக்கேன். பயமுறுத்துறனால உனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. நயா பைசா பிரயோஜனம் இல்லை. வெளியே வா. நான் அங்கே வந்தேன், உன்னால் வர முடியல, அந்த மோதிரத்துக்கிட்ட போக முடியல. அதனால உனக்கு ஒரு காண்டு இருக்கலாம், தப்பு இல்லை. நீயும் பெண்தானே. ஆனால் கைஸ், எனக்கே ஹார்ட் பீட் கொஞ்சம் ரைஸ் ஆகுது இது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி மோதிரத்தை நாம் தூக்கிட்டு வந்துட்டோம். திரும்பவும் அந்த மோதிரத்தை இங்கேயே கொண்டு வந்து அதை எடுக்க முடியாத மாதிரி நம்ம வச்சுருக்கும்போது அதுக்கு எவ்வளோ காண்டாகும். அப்படி பண்ணாலாவது சொல்லுமேன்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்குதே. வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் இதெல்லாம் ஏதாவது இருந்திருந்தா இந்நேரம் நான் பண்ண காரியத்துக்கு நீ தூக்க மாட்டி தொங்கிருக்கணும். ஆல்ரெடி தூக்க மாட்டி தொங்கினால தானே இப்படி இருக்க. சரி பரவாயில்ல,
என்ன பண்ற? நீ வா, நான் வெயிட் பண்றேன். நீ வா. எங்க போயிட போற? நீ எங்கே போக போகிறாய்? லஜ்ஜாவதியே என்ன அசத்துற ரதியே, லஜ்ஜாவதியே என்ன அசத்துற ரதியே. அப்படியே உள்ளார வா பாப்பா. மல்லு பாப்பா, கம் இன்சைட். உள்ளே வா, உள்ளே வா, உள்ளே வா. நீங்க அதை பாத்தீங்களா? ஏ மல்லு, இது என்ன புதுசா ஃபயரு? இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டிய. கைஸ், ஆக்சுவலாக ஜின்னுங்க தான் இந்த மாதிரி பண்ணும். இது என்ன வித்தியாசமா இருக்குது எனக்கு. மல்ல, நீ மட்டும்தான் இங்க இருக்கிறியா? ஏதாவது கூட்டு வந்துட்டியா? உண்மையை சொல்லு மல்லு. உன் கூட ஏதாவது ஜின்ன கூட்டு வந்துட்டியா? எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. உண்மையிலேயே நம்ம மல்லு பேபியை தான் பார்த்தோமா இல்லை வேற எதையாவது பார்த்தோமா? மல்ல, இது என்ன உன்னுடைய இன்னொரு அவதாரமா? தசாவதாரம் மாதிரி மல்லு அவதாரம். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றது பெருமை கொள்ளுது நாடு. Malla, please come inside the room. மல்லு, ரூம்குள்ளார வான்னு தான் சொன்னேன். அதுக்கு இப்படியா வருவ? இப்படிலாம் வரக்கூடாது. நான் உன்கிட்ட கேட்கறதே இல்லை என்ன, அந்த மோதிரத்தை பத்தி மட்டும் தானே கேட்கறேன். அதை தவிர மீதி எல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ற. என்ன இப்படிலாம் வரக்கூடாது பேபி. அந்த மோதிரத்தை பத்தி சொல்றியா? மோதிரத்தை பத்தி சொல்றியா? சொல்றியா? வெரி குட். அப்படியே அந்த ரூமுக்கு போ, நான் வரேன். அப்படியே நம்ம கான்வர்சேஷன் அங்கே வச்சுக்கலாம். போ. என்ன சினுங்கிற? போ. நல்லூனோ போ, அந்த ரூம்குள்ளார போ, அந்த ரூமுக்குள்ளார போ. கொஞ்ச நேரத்துல மல்லே வந்து இதோட 2வது வாட்டி எனக்கு மரண பயத்தை காட்டுற. நீ வாடி வா, உன் இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பயம் காட்டுறியா? இப்பதான் உன்னை புகழ்ந்து சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இது வரைக்கும் இந்த ஹாஸ்டலில் இந்த மாதிரி ஒரு நெருப்பு நான் பார்த்ததில்ல. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. சின்னங்க தான் இந்த மாதிரி பண்ணோம். நம்ம மல்லு பேபின்னு நினச்சி வேற யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோமா? இல்லை உண்மையிலே இது மல்லு பேபி தானா? மல்லு, நீ இங்கதான் இருக்கியா? மல்லே,
இங்கே இருக்கிறது ஜின்னா இல்லை மல்லு பேபியா? மல்லு, நீ தானே இங்கே இருக்கிறது? இதை நீ நினச்சி நான் வேற யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கேனா? மல்லு, மல்லு பேபியா இருந்தா இங்கே உள்ளாரவா, இல்லை வேற யாராவது இருந்தா இங்கே வராத. வா, நான் இதை கண்ணில் பார்த்தேன். என் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. கைஸ், உங்களுக்கு கேமரால தெரிஞ்சதா இல்லையா எனக்கு தெரியல. ஹலோ, ஒருவேளை மல்லு பேபி கோவத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணுதா? மல்லு, உனக்குள்ளார ஃபயர் எஃபெக்ட்லாம் வேற இருக்கா? எந்த ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தாலுமே நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணோம். நம்ம மல்லு பேபின்னு சொன்னால் தான் மல்லு பேபி ரியாக்ட் பண்ணோம். மல்லு பேபி பேரை சொல்லனா மல்லு பேபி ரியாக்ட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு மல்லு பேபி தான். ஆனால் மல்லு பேபியோட கோவத்தை தான் இப்படி காட்டுதோ. புரியுது, என் தலைக்கு தான் எய்ம் பண்ணியிருக்கிற. ஆனால் கூட்டாம்போக்கில் எங்கேயோ பட்டு எங்கேயோ வருது. முதல்ல உனக்கு ஒரு நல்ல ஐ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக் பண்ணணும். ஒரு எய்ம் பண்ண தெரில உனக்கு. அம்மா, ஐயோ ஐயோம்மா, என் காலில் அடிச்சிட்டாலே. அப்பா, அடியே பல்ல, ஒரு சேஃப்டிக்கு தான். மல்லு, இப்போ கரெக்டாக எய்ம் பண்ணிட்டேன். அம்மா, ஏன்னா இரும்பு. கைசி, ஏதோ ஒரு சத்தம் வருது, நான் நோக்கி வருது. உனக்கு தெரியுதா? ஏதோ ஒன்று வருது. கைஸ், இதை விட க்ளோஸாக என்னால் போக முடியாது. இதை விட க்ளோஸாக போனேன்னா நான் முடிஞ்சேன். ஆனால் இன்றைக்கி அதால் எதுவும் பண்ண முடியல. அதான் ஆச்சரியமாக இருக்கீங்க பாருங்களேன். மல்லு, நீ தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி இந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஃபயர் எஃபெக்ட்லாம் உன்னால் பண்ண முடியுது? இது முதல்ல கம்ஃபர்டபுளாக இடத்துல உட்காந்துக்கிறேன். அம்மா, மல்லே மல்லே, ஐயோ காணாம போயிடுச்சே. கைஸ், ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணுது. ஆனால் என்ன பிளான் பண்ணுதுன்னு தான் தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இது கண்டிப்பாக மல்லு பேபியாக தான் இருக்கும். இந்த இடத்துல வேறு ஏதாவது ஸ்பிரிட் வந்தாலுமே இதோட கண்ட்ரோலை மீறி வராது.
தான் சுற்றுது. கைஸ், நான் நினச்சேன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இந்த மோதிரத்தை வந்து இங்கே தூக்கி போட்டு அப்படியே போகிறதுக்கு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்னை தேடியும் வராது. ஆனால் நான் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இவ்வளோ தூரம் இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல எடுத்து அதை முழுசாக எடுத்தால் தான் நமக்கும் அந்த திருப்தி இருக்கும், உங்களுக்கும் அந்த திருப்தி இருக்கும். உண்மையிலேயே அந்த வேர்ல்டில் அந்த மோதிரத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் சொல்ல மாட்டேங்குதே. நமக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்டலு? இவ்வளோ பெரிய ஹாஸ்டலை வச்சு நீ என்னத்தை சாதிச்ச? 4 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த, என்னத்தை சாதிச்ச? அதில் நீ பிடிச்சி வச்சிருந்த 4 பேருமே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ யாரையாவது பிடிச்சி வச்சாலுமே அவங்களும் இருக்க மாட்டாங்க, நான் தூக்கிடுவேன். உன் கண்ட்ரோலில் நீ யாரை வச்சிருந்தாலும் நானே வாலண்டியராக வந்து இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிருவேன். பே கோபத்தின் உச்சகட்டத்தில் நீ இருக்கேன்னு தெரியுது. ஆனால் இருந்து என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி கேட்டினா உனக்கு தான் பெனிஃபிட். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எனக்கு மீறி போனால் நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்குவேன், இந்த மோதிரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவேன். இல்லை இந்த மோதிரத்தை பற்றி நான் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லை மோதிரத்தை பற்றி சொல்லக்கூடாதா? ஏமல்லோ நீ வந்து என்ன பிரயோஜனம்? நீ தான் பேச மாட்டேன்றியே, எதுவும் சொல்ல மாட்டேன்றியே. ஏண்டி மல்லு பாப்பா, அழகா இருக்கிற கியூட் பேபி யூஆர். ஆனால் நீ வர நேரமாக பார்த்து என் கேமராவில் லைட்டும் சரியாக தெரிய மாட்டேங்குது பேபி, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, ஆனால் அவன் எந்த அளவுக்கு காட்டுறேன் அது வரைக்குமே எனக்கு சந்தோஷம்தான். லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். என்னடி ஓ நேரத்துக்குன்னு சொல்லி லைட்டும் எரிய மாட்டேங்குது? மல்ல, லைட் ஆஃப் இருக்கிறதுனால எதுவும் நீ அட்டாக் பண்ணிட மாட்டிய? அட்டாக் பண்ண தான் வரேன்னு தெரியும். கைஸ், நல்லா பார்த்துக்குங்க நம்ம பாப்பாவை. டார்ச் மாற்றிட்டேன். மல்லு, உனக்காக உன் திருமுகத்தை காட்டுறதுக்காக பவர்ஃபுல்லான டார்ச் மாற்றிட்டேன் பேபி. ஆனால் டார்ச் மாற்றின எனக்கு நீ என்ன கைமாறு செய்ய போகிற? உனக்காக தான் டார்ச் மாற்றினேன். நீ என் மேலே கோமா இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு. ஆனால் கோமா இருந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. கைஸ், என் கண்ணுக்கு ஏதோ தெரியுது. ஹைட் அண்ட் சீக் விளையாடுதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு இங்கே நிற்கிது. இப்போ பார்த்தா ஆளை காணோம். ஏய் மல்ல, என்ன ஓவராலாக ரவுண்டு கட்டுறியா? ஆக மொத்தம் இங்கே தான் சுத்த விடுற. நானும் ஒரு விஷயம் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். நான் ஹலோ, H+B = HB. இது என் தலைவன் சொன்னது. அந்த தலைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேரை கேட்டனே அமைதியாச்சு பார்த்தீங்களா? சர்வசாதாரணமாக இங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. எவனாவது இங்கே தெரியாதனமாக வந்தானா அவன் நிலைமை என்ன ஆகுறது? ஆக்சுவலாக நான் வெளியும் ஒரு கேமரா வச்சுருக்கேன், நைட் விஷன் கேமரா வச்சுருக்கேன். தக்காளி அதுலேயும் மாட்டோம். இதில் மாட்டலன்னா நான் அதில் மாட்டோம்.
ஆக்சுவலாக நீ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உனக்கு நான் ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பேபி. நான் நிறைய வாட்டி உன்கிட்ட கேட்டிருக்கேன், நீலாம் அப்போ தான் பதில் சொல்லவே இல்லை. இங்கே பார்த்தியா, இதுக்கு பேர் தான் K2 மீட்டர். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இங்கே நான் வந்திருக்கேன், கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன், உனக்கே தெரியும். இந்த K2 மீட்டர் மூலிமா தான் உங்கள்கூட நான் கம்யூனிகேட் பண்ணேன். இந்த K2 மீட்டர் மூலிமா உங்ககிட்ட பேசினேன்னா நீயும் என்கிட்ட பேசலாம், நானும் உங்ககிட்ட பேசலாம். நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்க அந்த 4 ஸ்பிரிட், ஷெரின்னு, ரூமா, அவங்க அம்மா, அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் இது மூலிமா தான் நான் பேசினேன். அவங்கக்கிட்ட பேசினதுனால தான் அவங்கள இங்கேருந்து உன்னோட பிடியிலேருந்து என்னால் தப்பிக்க வைக்க முடிஞ்சுது. அதே மாதிரி உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சரி பண்ணுறேன். அதுக்கு ஐ நீட் யுவர் கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது உனக்காக நான் K2 மீட்டர் ஆன் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட பேசுவியா? என்கிட்ட பேச நீ தயாரா? மூன்ற எனக்கு இதில் லைட்டில் தெரியப்படுத்தி காட்டு. நீ சும்மா என்னை சுத்த விட்டுட்டு தான் இருக்க. மோதிரம் பத்திரமா தான் இருக்கு. இந்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டு சேஃப்டியா நிக்கிறியா பேபே? தெரியுதா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் நீ எவ்வளோதான் இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தெரியல. இப்படி ஓரக்கண்ணில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ விஷயம் கேட்டுட்ருக்கிறேன். அங்கேருந்து இதை பார்க்குறதுக்கு நானே இதை கையில் எடுத்து உனக்கு தரேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னினாலே போதும். நான் என்ன கேட்டேன் அப்படி உன்கிட்ட? உன் உசுரையாக கேட்டேன்? இந்த மோதிரத்துக்கு பின்னாடி ஏன் வரேன்னு தானே கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ வலிக்குது? என்னவா ஆளக்கான ஓடிட்டியா? இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் நீ ஓடிட்டே இருக்க போற சொல்லு? அங்கேயும் கேமரா வச்சிருக்கேன் பாப்பா, அங்கேயும் நீ மாட்டுவ, எங்கே போனாலும் மாட்டுவ. ஐ எம் வாட்சிங் யூ பிக் பாஸ். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் இங்கே தேடிட்டு இருக்கிறேன், நீ நேராக வந்து இங்கே உட்காந்துருக்கிற பத்தியா? இப்போ உட்காந்து என்ன பிரயோஜனம்? நல்ல வேலை, கரெக்டான டைமில் டார்ச் லைட்டை மாற்றினேன். முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே. டக்குன்னு உன்னைய பார்த்தோன்னே எனக்கு பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. எத்தனை பாட்டை தான் நான் ஒரே வாட்டி திரும்ப திரும்ப பாடுறது? எனக்கே உங்ககிட்ட பாட்டு பாடி பாடி போர் அடிக்குது. இப்போ
மல்லு உன் மேலே வவ்வால்ஸ் எல்லாம் பறக்குது, உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? ஆஸ் எ ஹியூமன்ஸாக எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். யூ டோன்ட் ஃபீல் டிஸ்டர்பிங்? ஓகே, பரவாயில்ல விடு. சரி, ரொம்ப சுத்த வைக்காத, முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. நானும் எவ்வளோ தூரம் உன்ட்ட ரெக்வஸ்ட்டாக எத்தனை வாட்டி கேட்டேன். அந்த மோதிரம், தட் ரிங்கு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லேன் ப்ளீஸ். உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது. K2 மீட்டரை வச்சும் பேசி பார்த்துட்டேன், இதுக்கும் வச்சு பேசி பார்த்துட்டேன். நான் எத்தனை நாள் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வரேன் சொல்லு பார்க்கலாம். நீ ஏன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எவ்வளோ நாள் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வரேன். நீயும் நம்ம வீடு வரைக்கும்லாம் வந்திருக்கிற, கெஸ்ட்டாக வந்திருக்க, பரவாயில்ல. நம்ம வீடு வரைக்கும் வந்திய சந்தோஷம்தான். ஆனால் பரவாயில்ல பாரு, நம்ம வீட்டுக்கெலாம் வந்திருக்கிற, நானும் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம வீட்டில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ஆனால் பாவம் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்ச. சரி, அது பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஐ நீட் இன்ஃபர்மேஷன். ஐ நீட் தட் மோதிரத்தோடைய இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு தான் பிரயோஜனம், உனக்கு தான் பிரயோஜனம். நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் தான் மோதிரத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு நான் சொல்கிறேன். அந்த மோதிரத்தை உன்கிட்டே கொடுத்துட்றேன்னு தானே சொல்கிறேன். அப்புறம் ஏன் வந்துட்டு நீ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? பாரு, எனக்கு தூக்கம் வேற வருது. நான் யூஸ்வலாக 10 o'clockலாம் தூங்குறேன். என்னை கூப்பிட்டு வந்து நீங்கள் படாத பாடுபடுத்திட்டு இருக்கிற. ஏய் வவ்வால்ஸ், நீ அப்படியே பொடிநடையா என்கிட்ட நடந்து வர்றது எல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் பார்த்தியா, உன்னால் ஆமாம்ல என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆயத்தில் குடிசி ஓத்திட்டு தான் வந்தேன். ஆனால் உன்னால் அந்த மோதிரத்தை எடுக்க முடியாது. இப்போது மீறி மீறி போனால் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? உங்ககிட்ட கேட்குற வரைக்கும் கேட்பேன். நீ கடைசி வரைக்கும் ஒத்து வரல அப்படின்னா அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொன்னால் மட்டும் கோபம் வருதில்ல? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல? எங்கே நடக்கிற? யூ ஆர் ஏ பொறுப்புலெஸ் ஃபெல்லோ. உனக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. நீ வந்து ஆக்சுவலாக நீ வந்து இந்த இடத்தோடைய சீனியர் கோஸ்ட். உனக்கு கீழே 4 கோஸ்ட்டை நீ கண்ட்ரோலில் வச்சுருந்த. ஒரு சீனியராக உனக்கு பொறுப்பே இல்லை. அந்த பொறுப்பை நீ இழக்கிற. நீ கரெக்டாக இருந்தீன்னா உனக்கு இந்த இடத்துலையே பொருளாளர் பதவி போட்டு தரலான் இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட பொறுப்பு இல்லை, உங்ககிட்ட வேகம் பத்தலை. ஆமாம், நீ வந்து பிடிவாத குணம் தான் உனக்கு அதிகமாக இருக்குது. நீ வந்து ஒரு பிடிவாதக்காரி, ஈகோ பிடிச்ச கழுத. யூ ஆர் ஈகோ பிடிச்ச கழுத. இவங்கிட்டெல்லாம் போய் ஏன் சொல்லணும், இவங்கிட்டலாம் நம்ம விஷயத்த சொல்லணுமான்னு சொல்லி நீ யோசிக்கிற. நீ என்னை யாரோ ஒருத்த மாதிரி பார்க்குற. ட்ரீட் மீ லைக் ஆஸ் எ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டாக நினச்சி நீ சொல்லலாம். நீ நம்ம வீட்டுக்கெலாம் வந்திருக்கிற. நானும் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஒத்துக்கிறேன். உன் வீட்டில் தான் இப்பவும் இருக்கிறேன். 2 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி கூட சொல்லலாம்ல. எனக்கு ஏன் வந்து நான் மற்ற ஸ்பிரிட் கூட பேசும்போது அந்த ஒரு பீக் பாயிண்டில் அந்த ஒரு ப்ரெஷரோ கோவமோ இருக்கும். ஆனால் உங்ககிட்ட அது வர மாட்டேங்குது. ஏன்னா நீ என் பேச்சை நம்பி அந்த 4 ஸ்பிரிட்டையும் வெளியே அனுப்ப நீ ஒத்துக்கிட்ட. அந்த டீலிங் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் நீ அதை வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இருக்கிற. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் உனக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். உனக்கு அது புரியவே மாட்டேங்குது. காலம் முழுக்க இங்கே இப்படியே இருக்க போறியா? இதே ஹாஸ்டலில் இப்படி தனி மரமாக காலம் முழுக்க இருக்க போறியா? இதுவே நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேட்டினா லைஃப் லாங் நீ ஃப்ரீயாக இருக்கலாம். உன்னுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைகிற மாதிரி அப்படி நினச்சிக்க. ஏன் வந்து எப்போவுமே நெகட்டிவாக மக்களை பயமுறுத்தணும், மக்களை அச்சுறுத்தணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கணும்? இப்போது நான் உன் இடத்துக்கு வந்திருக்கேங்கிறனால இங்கே இருக்கிற. நீ என்ன எல்லா நேரமும் இங்கேவா இருப்ப? கண்டிப்பாக யாராவது வீட்டுக்கு போய் யாரையாவது ஏதாவது ஒரு வழியில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்ப. எதுக்கு அதை பண்ணணும்? எவ்வளவோ நல்ல ஸ்கில்ஸுங்க இருக்காங்களே. என்ன காலில் சலங்கையை போட்டியா? தக்க 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 ஜிம் தக்க 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 ஜிம் தக்க 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 ஜிம் தக்க ஜிம். டான்ஸ் ஆட போறியா?
உன் கூட டான்ஸ் ஆட முடியல நான் இப்போ இல்லை. அதான் பாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு விளையாட்டுத்தனம். அந்த விளையாட்டுத்தனம் இன்னமும் விட்டு போக மாட்டேங்குது. நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நீ டான்ஸ் ஆடுறது மட்டும் பத்தாதுன்னு என்னையும் வேறு நீ டான்ஸ் ஆட கூப்பிடுற. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான பேய்க்கு அடையாளமே கிடையாது. நீ இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்க. நீ வந்து வாழ வேண்டிய புள்ள. ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு மைண்டில் ஓடிட்டுருக்கு. எதனால் எப்படி உன் உடம்புல அந்த நெருப்பு வந்தது? இந்த 2 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை கைஸ். அண்ட் ஆக்சுவலாக இந்த கடைசியாக நம்ம அந்த ஒரு ஃபாரஸ்ட்டை போய் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆந்திரா ஜின்னை கூட நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணோமே, அப்பவும் இதே மாதிரி தான் அந்த ஒரு நெருப்பு ஃப்ளேம் வந்தது. அது ஜின்னு அதோட உடம்புலேருந்து வந்துச்சு, ஓகே. பட் இங்கே எதுக்கு இது மாதிரி நெருப்பு வரணும்? எனக்கு அது ரொம்ப எனக்கே குழப்பமாக இருக்கு. இந்த இடமே எனக்கு குழப்பம்தான். நீ பண்ணுற வேலை இருக்கு, இருக்கிறவனை பூரா பைத்தியக்காரன் ஆக்கிருவியாட்டிருக்கு. ஏய், என்ன சத்தம்? அடிக்க வரியா? ஓ, நான் தான் அப்போவே சொன்னேன், அந்த இரும்பு ராடு என் காலில் பட்டுச்சு, வலிச்சுது. நீ கரெக்டாக தான் எய்ம் பண்ண. யூ ஆர் அ குட் எய்மர். அத்லெட்டிக்ஸில் ஷார்ட் புட் போடும்போது கரெக்டாக, அது ஷார்ட் புட் இல்லை, ஜாவ்லின் த்ரோ விடும்போது நீ கரெக்டாக தான் எய்ம் பண்ணி தான் விட்டுருப்ப. அதனால தான் அந்த எய்ம் இப்போ கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக என் காலில் பட்டுச்சு. மறுபடியும் இது தூக்கி போட்டுறாத, ஏன்னா நீ கரெக்டாக தான் பண்ண, ஓகேவா? அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு போடாதன்னு சொன்னேன். அந்த வெறியை நீ ஏன் அதில் காட்டுற? நான் இவ்வளோ தினமாக இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கேனே, எனக்கு ஏதாவது பதில் சொல்லலாம், நான் கேட்குற கேள்விக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்ளை பண்ணலாம், அதெல்லாம் உன் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரே விளையாட்டுத்தனம். ஹலோ, உன் ஏஜ் என்ன? 25+, 30+? 30+. அந்த ஆந்திரா ஜின்னுக்கும் இதே மாதிரி தான், 30+ தான். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இது ஆயிட்டீங்களோ? நம்ப முடியாது, ஏன்னா நீயும் அங்கே வந்திருக்கல்ல. என்ன பண்ணலாம் கைஸ்? உங்களுக்கு என்ன தோணுது? பேசாமல் இந்த இடத்த இப்படியே விட்டுட்டு நம்ம அந்த ஆந்திரா ஜின் அதை நோக்கியாவது ட்ராவல் பண்ணலாமா? இந்த மோதிரத்தை இதுக்கிட்டே கொடுத்துடலாமா? ஏன்னா எந்த நம்பிக்கையில் 2 பக்கமும் சத்தம் வருது, நம்ப முடியாது. நீ பேக் சைடு வந்தாலும் வந்துடுவேன். நீங்கள் தான் சொல்லணும். இதை தெரிஞ்சுக்கலாமா இல்லை வித்ட்ரா பண்ணிடலாமா? ஏன்னா இது ஒரு அடம்பிடிச்ச கழுதை, அவ்வளோ சீக்கிரம் ஒத்து வராது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி நம்ம சொன்னோம், இவ்வளோ நாள் நம்ம சொன்னோம், நம்ம பேச்சை கேட்டு நமக்கு அந்த 4 ஸ்பிரிட்டை வெளியே அமிச்சுது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் விட்டு வச்சிருக்கேன். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஏன் ப்ரோ விட்டுட்டு வந்தீங்கன்னு நீங்கள் தான் கேட்பீங்க. அதை விட்டுடலாமா வேணாமா? லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் வேணாமா பண்ணலாமா? உன்னை விட்டுடலாமா வேணாமா? விட்டுலாமா வேணாமா? வேணாமா விட்டுலாமா? ஆக ஒரு முடிவு தெரியாமல் போக மாட்டேன்னு இருக்க. இப்போ உனக்கு எல்லாமே அந்த மோதிரத்தை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து நான் இங்கே கீழே வச்சுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகணும், அதானே உனக்கு வேணும்? பார்த்தீங்களா, அழகா பதில் சொல்லுது பாருங்க. அப்படியே முகத்தை மட்டும் காமி. நீ வெக்கப்படுற, உள்ளே ஓடி போயிட்ட. அதான் அந்த ரூமுக்குள்ளாரையே சுற்றிட்டு இருக்கு. அந்த மோதிரத்துக்கிட்ட போய் கை வச்சுக்கிட்டே இருக்கும், விடலாமா வேணாமான்னு. அந்த ஒரு காண்டை இங்கே காட்டுறது. நமக்கு
இந்த இடத்துல வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி, ஆனால் இந்த இடத்துல எத்தனையோ வாட்டி எடுத்துட்டோம், அப்போல்லாம் கிடைக்காத க்ளூவாக இங்கே கிடைக்க போகுது. லால் பாபு, எவனோ ஒரு ஹிந்திக்காரன் பார்த்த வேலையாக தான் இது இருக்கும். மல்லோ, நீ என்கிட்ட சொல்கிற மாதிரி தெரியல, நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனால் 2 வருஷமாக கண்டுபிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தையா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் மைண்டில் ஓடுது. ஆனால் எந்த வீடியோலையுமே நான் வந்து மல்லு பேபியை வந்து இத்தனை வாட்டி நான் பார்த்தது கிடையாது. அதுவும் இன்றைக்கி நான் வரும்போது இத்தனை வாட்டி நான் பார்ப்பேன் நானே எதிர்பார்க்கல. நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இதுதான்டா பொண்ணு மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் இருந்திருக்க மாட்டேங்குது, நாம் கவனிக்கலையாட்டுறது. இதோ இந்த டஸ்டர்லாம் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. டஸ்டர் பாருங்கள், 2 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இப்படி இருக்கிறது கூட நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஆக நீ வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கிற இல்லை? ஏன் உனக்கு மட்டும் அப்படி ஒரு அடமெண்ட்டு? எனக்கு தெரிஞ்சு கைஸ், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ ஸ்பிரிட்ஸு நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்பிரிட் வந்து ஒரு இடத்துலையோ இல்லை யாராவது ஒருத்தருடைய உடம்புல இருந்தால் கூட, எனக்கு இது வேணும், இது கிடச்சிருச்சுன்னா இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொன்னோம். அந்த மாதிரி எதுவும் சொல்லவும் மாட்டேங்குது. மோதிரம் வேணும் வேணும்னு சொல்லுது. நான் என்ன கேட்டேன் அப்படி உங்ககிட்ட? அந்த மோதிரம் எதுக்காக கேட்குற, ஏன் கேட்குற, என்ன காரணம், இதைத்தானே கேட்டேன். அதை சொல்கிறதுக்கு என்ன உனக்கு? அது அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறனால தான் எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு மைண்டே அதிகமாக அதில் போயிட்டு இருக்கு. பாப்பா, நீ சொன்னா உனக்கு தான் வந்து நல்லது. யூ டோன்ட் நோ தட். இங்கே பாரு, நம்ம அந்த டூ ஆர் டை கேமில் விளையாட வேணாம். சீரியஸாக சொல்கிறேன். உனக்கு எப்படி சொல்கிறேன்? கேமரா கீழே விழுந்துருக்கேன். சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும். எதுக்கு இப்போ சட்டை போட்டுட்டே இருக்கிற? ரிமோட் காரா கையில் வச்சிருக்கிற, உட்காந்து உருட்டிக்கிட்டே இருக்கிற. இங்கே பாரு, உனக்காக தான் இந்த கேவ் டு மீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? நல்லா கிளியராக கேட்டுக்கோ. இந்த நார்மல் மோடுக்கு வச்சுக்கலாமா? அப்போ தான் வந்து லைட் எரிஞ்சா தெரியும். Turn on normal mode. ஓகே, நார்மல் மோடு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே மல்லு பேபி, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன். ஓகேவா? இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதே கிடையாது. இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸையும் இங்கேருந்து நான் காப்பாற்றினேன். இப்போ நீ வந்து இவ்வளோ சொல்லியும் நீ வந்து இங்கேருந்து போகலன்னா, நீ ஒருவேளை போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறியா, இல்லை நீ யாரோட கண்ட்ரோலில் இருக்கியா, இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுன்னா, அதிகபட்சம் என்னால் முடிஞ்சது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் உன்கிட்ட இதை கேட்டது கூட கிடையாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தால் அந்த பிரச்சனை ப்ராப்ளத்துலேருந்து நீ வெளியே வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசுகிறேன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்கிறியா? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு ஓகேனா, சம்மதம்னா, என் கையில் வச்சுருக்க இந்த டிவைஸில் லைட்டை மட்டும் நீ எரிய வச்சு காட்டு. நீ எரிய வச்சு காமிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேவா?
ஓகேவா கைஸ்? இங்கே பாருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். வரலாற்று சம்பவம், வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம். மல்லு பேபி வந்து ஓகே சொல்லியிருக்குது. இதைத்தானே பாப்பா இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக மல்லு பேபி வந்து நம்மளுடைய கோரிக்கைக்கு வந்து ஏற்றுக்குச்சு. ஆக்சுவலாக இங்கே அட்டைப்பூச்சி இன்னமும் வந்து சரி ஆகலை. இன்னும் கொஞ்சம் அட்டைப்பூச்சி சுற்றிட்டு தான் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா? தெரியுதுங்க உங்களுக்கு? காலில் ஏறினா கூட தெரியாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை பண்ணோம். ஆனால் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. இப்போ மல்லு நம்ம வந்து கம்யூனிகேஷன் செஷன் பண்ண போகிறோம். இந்த ரூம் தான். எஸ், சேம் ரூம். ஓகே. ABCD FGH IJK கைஸ், ஆக்சுவலாக நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் மெத்தட் என்னங்கிறது தெரியும். இப்போ புதுசாக இந்த வீடியோ நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்கன்னா இதில் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேங்கிறத வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இங்கே நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னா ABCDF அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து வரிசையாக ஒவ்வொரு ஆர்டர் எழுதியிருப்பேன். தெரியுதுங்களா? ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வரிசையாக ஒவ்வொரு ஆர்டர் எழுதியிருப்பேன். ஆக்சுவலாக முன்னாடி எழுதினது. இங்கே இருக்கிற ஸ்பிரிட் வந்து ஷேரிங்னு சொல்லி அவங்க பேர் வந்து நான் இதை தான் கடைசியாக கண்டுபிடிச்சேன். இது வந்து கம்யூனிகேஷன் பண்ணது தான். இப்போது மேலே வந்து நம்பர்ஸும் எழுதியிருக்கேன். நான் எதில் வந்து சொல்கிறேனோ அதில் வந்து லைட் எரியும். நான் ஒரு 2 இது நான் பண்ணும்போது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, கம்யூனிகேஷன் செஷனை ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஆளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணி தான் ஆகணும். மல்லு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய பேர் மட்டும் எனக்கு சொல்லு. உன்னோட பேர் வந்து இந்த மேலே ABCDன்னு இருக்கு இல்லையா? இந்த ABCDEFல இந்த வரிசையில் உன் நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கா? இருந்தால் அந்த லைட்டை எரிய வச்சு காட்டு. ABCDEF இதில் வந்து உன் நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கா? கைஸ், ஆக்சுவலாக லைட் எரியுது. இந்த கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் லைட் எரியுது. உன்னோட நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் ஏவா? உன் நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் ஏவா? பியா? சியா? டியா? கைஸ், டிக்கு லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதா? டியா? டிக்கு தான் லைட் எரியுது. ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி. இங்கே பாருங்க, கண்டினியூஸாக டி எரியுது. கைஸ், இப்படி வந்து பாருங்க, நீங்களே பாருங்களேன். டார்ச் வச்சு நல்லா பண்ண முடியல. நம்ம சேனல் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, நான் ஒவ்வொன்றா நான் கம்யூனிகேட் பண்ணி இதில் நான் எழுதுகிறேன். அட் டைமில் வந்து என்னால் கேமராவே ஹேண்டில் பண்ண முடியாது, லைட்டையும் பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு வேர்டாக வந்து எழுது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். சாப்பீஸ் இருக்குமே. ஸோ கைஸ், இப்போ நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டின்னு சொல்லிச்சா, அந்த டியை வந்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே, உன் நேமோடைய செகண்ட் லெட்டர் வந்து இந்த ஆர்டரில் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கா? செகண்ட் ஆர்டர் GHIJKL இதில் இருக்கா? MNOPQR இதில் இருக்கா? இல்லை. ஸோ கைஸ், நான் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பொறுமையாக எழுதுவேன். அந்த பொறுமையாக எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது. ஸோ நான் ஒவ்வொன்றா கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கேமராலேயே வந்து சார்ஜ் தீர போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம கம்யூனிகேட் பண்ணல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான். ஆக்சுவலாக உன்னுடைய பேர் என்னங்கிறது கேட்டேன். துர்கா தேவின்னு சொல்லிச்சு. நீ எதனால் இங்கே வந்த, ஏன் இப்படி வந்தேன்னு கேட்டேன். த லாஸ்ட்டு சப்பர் அப்படின்னு வந்துச்சு. நான் இது வந்து இதுதான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. லாஸ்ட்டு சப்பர் நான் அத்தனை வாட்டி கேட்டேன். 1 P வருமா 2 P வருமானு சொல்லிட்டு 2 P வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்ளை வந்துச்சு. இதில் தான் ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நீ எதனால் இறந்த, எதனால் இங்கே இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து லாஸ்ட்டு சப்பர்னு வந்துச்சு. இது நான் வந்து இந்த லாஸ்ட்டு சப்பருங்கிறது வந்து நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். இது கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான், அது மட்டும் எனக்கு தெரியும். ஜீசஸ் வந்து வரிசையாக அவங்க சீடர்களோடு உட்காந்து ஏதோ ஒரு டின்னர் சாப்பிடுவாங்க. அதை மீன் பண்ணுறது அது எனக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ பவர்ஃபுல் ஜின் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. பவர்ஃபுல் ஜின் இதுதான். அப்போ அந்த பவர்ஃபுல் ஜின்னா என்னது, இங்கே ஏதாவது ஜின் இருக்கா, இல்லை ஜின்னோட கட்டுப்பாட்டில் நீ இருக்கியான்னு நான் கேட்டேன். அந்த ஜின்னை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ இந்த ஒரு பதில் வந்தது, ஃபயர் த ரிங். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கம்யூனிகேட் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ ஃபைனலாக இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இந்த ஸ்பிரிட் கிட்ட நம்ம பேசினதே இதுதான் மொதல் வாட்டி. அந்த பேசினதில் எனக்கு வந்த இதுதான். அந்த ஸ்பிரிட்டோட பேர் வந்து துர்கா தேவி. எதனால் இறந்தீங்கன்னு கேட்டப்போ த லாஸ்ட் சப்பர்னு சொல்லி பதில் சொல்லிச்சு. என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு பவர்ஃபுல் ஜின். அந்த ஜின்னை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஃபயர் த ரிங் அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை இந்த கோஸ்டே வந்து ஏதாவது ஒரு ஜின்னோட கண்ட்ரோலில் இருக்குமா? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த நெருப்பை வந்து எரிக்கணும்னு சொல்லுது. ஃபயர் த ரிங். அந்த மோதிரம் வந்து மோதிரத்துக்காக தான் இவ்வளோ தூரம் அது பண்ணுது. அந்த மோதிரத்தையே நெருப்பு வச்சு எரி அப்படின்னு சொல்லுது. நான் அந்த ஜின்னை பார்க்க முடியுமான்னு கேட்டதுனால தான் ஃபயர் த ரிங்னு சொல்லிச்சு. அப்போனா அந்த மோதிரத்தை எரிச்சோம்னா ஜின்னை பார்க்க முடியுமோ? கொஞ்சம் சஸ்பீஷியாக தான் இருக்கு. மோதிரத்தை எரிக்கலாமா? எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல இதை நம்பலாமான்னு, எதுவும் டிமிக்கி கொடுத்துருமோன்னு அந்த ஒரு பயமும் வேற எனக்கு இருக்கு. பாருங்க எப்பா. ஆனால் கைஸ், இதுக்கெல்லாம் பொறுமை வேணும். இவ்வளோ தூரம் எழுதுறதுக்கு பொறுமை வேணும். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே மல்லு பேபி, நீ மோதிரத்தை ஒருவேளை இது பொய்யா இருந்தா, நீ மோதிரத்தை என்கிட்ட எடுத்தாலும் உன்னை எப்படி லாக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ சொன்னேங்கிறதுக்காக நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த மலையாள ஆத்மாவுடைய பேர் என்னன்னா துர்கா தேவி. இவ்வளோ நாள் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவரோட பேர் சொல்லியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையாள ஆத்மா வந்து இந்த மோதிரத்தை ஃபயர் பண்ணால் அந்த ஜின்னை பார்க்க முடியும்னு சொல்லிச்சு. நான் ஆப்போசிட்லேயும் வந்து ஒரு நைட் விஷன் கேமரா வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த மோதிரத்தை எடுத்தால் அந்த மலையாள ஆத்மா வருதான்னு. அது சொன்னது உண்மையாக பொய்யான்னு இது வரைக்கும் வரல. ஓகே துர்கா தேவி, நீ என்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த மோதிரத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஜின்னுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது உண்மையாக இருந்தால் இப்போ இந்த மோதிரத்தை நான் கொளுத்த போகிறேன். ஃபுல்லாக கொளுத்த மாட்டேன். உண்மையிலேயே இந்த மோதிரத்துக்கும் ஒரு ஜின்னுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருந்தாலோ, இல்லை இந்த ஜின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மோதிரமாக இந்த மோதிரம் இருந்தாலோ, மொத்தத்தில் இந்த மோதிரத்துக்கும் ஜின்னுக்கும் சம்பந்தம் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட ஜின் என் முன்னாடி வரலாம்.